விழாவிற்கு விழாவின் நாயகனாக தேர்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய இசை நாயகன் இமான் சார் அவர்களையும் மற்றும் நமது படக்குழுவினர் அனைவருக்கும், அதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள், டைரக்டர்ஸ் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சினியின் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு. பேசிக்காகவே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பயணம்ன்றது வந்து டெக்னாலஜி ஃபீல்டில், ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. அந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் கடந்த ஒரு 18 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எந்த ப்ராடக்ட் வந்தாலும் இமீடியட்டாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து மோஸ்ட்லி நம்பர் ஒன்னாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்த பாதை வந்து எல்லாமே பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். எங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய லைஃபு, எங்களுடைய இது எல்லாமே நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்குனது தான். அதே மாதிரி தான் நாங்கள் உங்களை எல்லாரையும் நம்பி வந்திருக்கோம். இந்த துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனை பண்ணுவதற்கு நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஸ்னஸில் ஓரளவு நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம போக வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீல்டு தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அரசியல், 2வது சினிமா. அரசியல் ஆல்ரெடி நாங்கள் இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கடந்த ஒரு 5 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் இப்போ ஒரு சின்ன மைல்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மக்களை நம்பி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கோம். ஒரு நல்ல நோக்கத்தில் நல்ல ஒரு கதையை எங்களுக்கு வந்து ஆரம்பமே நல்ல கதையை அமைஞ்சிச்சு. அதுவும் என்னுடைய சகோதரர் சுந்தரபாண்டி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. நம்மளுடைய இயக்குனர் வந்து ராஜ்மோகன் சார் வந்து பல வழியில் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக நல்ல ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் உட்காந்து விடாமல் இன்ச்சு பை இன்ச்சாக ஒரு 2 பாட்டில் தண்ணியை முழுசாக குடிச்சு சொன்னார் நம்மளால் ராஜ்மோகன் சார். இருந்தாலும் ரொம்ப ஒரு எனக்கு இதுதான் புதுசு இந்த கதை கேட்குறதே புதுசு. கதை கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இன்ட்ரப்ஷன்ஸ் இருந்துச்சு. இருந்தாலுமே அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையில் நான் முழுசாக கேட்கல. ஆனால் மேம் வந்து ஃபுல்லாக கேட்டாங்க. வீட்டில் வந்து அவங்க ஃபுல்லாக கதையை கேட்டாங்க. ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு அப்பயே கையில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஒரு 5 லட்ச ரூபா எடுத்து கொடுத்து நீங்கள் போய் வேலையை ஆஃபீஸ் போட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து யாரை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது அப்பயும் சொன்னார், நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த படம் வெளியே வந்தாலும் அவர் இல்லாத ஒரு படமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆக்டரை வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பேசிக்காக எனக்கு அவர் யோகி பாபு சார் ரொம்ப பிடிக்கும். அவருடைய சின்ன அந்த விஷயத்துலையுமே அவருடைய அந்த முக பாவனையிலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு போகிற போக்கில் காமெடி பண்ணிட்டு போகிறாள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த நாளே கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கதை சொன்னாங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டார். ஆமாம் எனக்கு ஓகே தான் சார், 100% வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக கால் சீட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரே நேரில் வந்துட்டார். எங்கள் கம்பெனிக்கு நேரில் வந்துட்டு உட்காந்து பேசிட்டு அங்கே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே கம்பெனிக்கு வந்துட்டு விசிட் பண்ணிட்டு அங்கே சூட்டுக்கு வந்துருப்பாரு போல. டைரெக்டாக வந்து பார்த்தா இதுக்காக வரல, சூட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு வந்துட்டு நம்ம பார்த்துட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம், ஓரல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்தோடனே டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷன்ஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா யாரை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி நியூன்றனால அவங்ககிட்ட எல்லா பொறுப்புமே கொடுத்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேம் நம்ம மஹி மேமை சூஸ் பண்ணாங்க. ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேமை சூஸ் பண்ணது மேம் எங்கள் வீட்டுக்காரமாக தான் மேமை சூஸ் பண்ணாங்க. மேமுக்கு ரொம்ப நன்றி. மேம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமான் சாரோட இசைக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுடைய ஸ்மைலு அவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே இருந்திருக்கும். அதுக்கு ரொம்ப நன்றி மேம், நல்லா ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இமான் சார் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹீரோயினை பார்த்தாரா இல்லை விஷுவல்ஸ் பார்த்தாரா என்னன்னு தெரியல. அவருடைய அந்த இசையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான லவ்வுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு கல்யாணம் முடிச்ச தம்பதிக்கும் சரி, இப்போ நம்மளே பார்த்தோம் காதல் தம்பதிக்கும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் நல்ல சாங் வந்து இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நம்ம எடுத்து ரீட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் எழுதி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதை தாண்டி படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காமெடிஸ், சின்ன சின்ன காமெடிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அது போக நம்ம குடும்பத்துல நம்ம இன்னைக்கு ரியல் டைம்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும், உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல அம்மா அப்பா இருப்பாங்க. அதை தாண்டி யார் இருப்பாங்கன்னு பார்த்தா முக்கியமான கேரக்டர் மாமியார். மாமியார் கேரக்டர் மேம் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி மாமியாரை தான் நம்ம இன்னைக்கு ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதானே? ஒன்றும் சத்தம் இல்லாம இருக்கீங்க. மாமியாரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா? அந்த அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தோன்னா, ஐயோ! என் மாமியா இப்படிதான் பண்ணுச்சு அப்படின்ற மாரி. என் மாமியா அப்படிலாம் கிடையாது. என் மாமியா வந்து தங்கமான மாமியா. ஆமா விசுவசிருவாங்க. அந்த மாதிரி அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளோட தாய்மாமன் கேரக்டர். நான் வந்து வில்லனாவே ஒருத்தர பார்த்தவர வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லவரா பார்த்துட்டு இருக்கேன் இந்த படத்துல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தாய்மாமனுக்கு உகந்த தாய்மாமனா கரெக்ட்டா எந்த நேரத்துல என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அங்க ஃபிட் ஆகுற மாதிரி பண்ணியிருப்பாரு. அப்புறம் அடுத்த கேரக்டர்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய கேரக்டர். போலீஸ் கேரக்டர் இந்த இடத்துல. போலீஸ்க்கே சூட் ஆன நம்ம அடிக்கடி பார்க்குற எல்லா படத்துலயும் பார்க்குற ஒருத்தரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்ல சாரா. அருள்தாஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸ் பிளஸ் அறிமுகப்படுத்திருக்கேன். ஸோ அதில் ஹிருதய் ஒரு ரொம்ப ப்ராமிசிங் டேலண்ட். வாழ்த்துக்கள் ஹிருதய். ஹேவ் அ லாங் வே டு கோ. வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொரு சாங் பிரபஞ்சமே என்னோடு இரு அப்படின்ற ஒரு பாடல். அது பாடலை பாடியிருக்கிற ஃபர்ஹான் நவாஸ் அவர்கள். ஆக்சுவலா துபாயில வேற ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்த போது அந்த நிகழ்வுல பாடல் பாடியிருந்தாரு. ரொம்ப அற்புதமா பாடியிருந்தாரு. ரொம்ப வசீகரிக்கும் குரல் இருக்கு. ஸோ அவரும் சூப்பர் சிங்கர் அப்புறம் கண்டஸ்டன்டா லேட்டரா வந்தபோது துபாயில பார்த்த பையன் தானே நீ அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். ஸோ அவரும் இந்த படத்துல ஒரு பாடல் பாடியிருக்காரு. இவங்களுக்குலாம் இதுதான் முதல் பாடல். உங்களுக்கு பல மேடைகள் கிடைக்கணும், பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும். எல்லாம் பல இறைவனுடைய அருள் அனுகிரகமும் உங்க கூட இருக்கணும் நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன். நன்றி. அண்ட் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க ப்ரெஸ் மீடியா உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தை பாருங்க. நிச்சயமா இந்த ஸ்கேம் இந்த படம் டீல் பண்ணக்கூடிய அந்த ஸ்கேம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய யூஎஸ்பியா பார்த்தேன். இந்த படத்துடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட்டே நம்ம வண்டி இல்லாத மக்கள் நீங்க வந்து இல்லை, டூ வீலர் ஒரு சைக்கிளாச்சும் வந்து இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது இந்த வெஹிக்கிள்குள்ள நடக்கிற அந்த ஸ்கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளுக்கு தெரியாத நிறைய ஃபேக்ட்ஸை வந்து எஜுகேட் பண்ணுது இந்த படம். கண்டிப்பா எல்லாரும் ஒரு பொழுதுபோக்கை தாண்டி கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கணும், நம்ம வெஹிக்கிள் விஷயத்துல எவ்வளவு உஷாரா இருக்கணும்ன்றது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனர் இந்த படம். அதுக்காக நிச்சயமா அந்த படத்தை பாருங்க. உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்கு. ஏன்னா ஒரு சில படங்கள் தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து யாரும் சொல்லாமலே வரும். அப்படி ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் ப்ராடக்டா இது வந்திருக்குன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைவேற்றது தேவை. நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பேசும் வார்த்தைகளில் உலகை நெய்தவர். எடுத்த படங்களை விட நடிக்கும் படங்கள் நிறைய. அன்பான அனைவருக்கும் வணக்கம். இமான் சார் வந்து ஒரு சுந்தர் பிச்சை மிகப்பெரிய ஒரு இதுல பேசுவார்ல, ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பார்ல, ஒரு சத்தியம் நாதெல்லாம் பேசுவாங்கல்ல ஒரு தொழிலதிபர்களுடைய மாநாட்டுல, அவ்வளவு தெளிவா அழகா சார் பயங்கரமா நல்லா பேசுறீங்க சார். ஏன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படியே போய் காதுல தேனா பாயிற மாதிரி பேசுறீங்க சார். அருமை சார். அடுத்தது இன்னொரு விஷயம், எவ்வளோ ஆடியோ ரிலீஸ்ல பாடல்கள் வெளியீட்டுல இசையமைப்பாளர் வருவாரு. ஆனா எந்த இசையமைப்பு வெளியீட்டுலையும் சார் நாங்க பாடகர்களை பார்த்ததே இல்லை சார். சார் பயங்கரமா நான் வேலை பார்த்துட்டீங்க சார். ஏன்னா உண்மையுமே அவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க தானே. ரொம்ப பெரிய வேலை சார் இது. இந்த பிரசாத் வந்து இது புதுசா பார்த்துருக்கேன். ரொம்ப அருமை சார். சூப்பர். இந்த அர்ஜுனன் பெயர் 10 இதுல வந்து யோகி பாபு நினைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 2009 மணிமகால்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு. அதுல யோகியில வந்த ஒரு சிறப்பான ஒரு இதுவரு மணிமகால். அது பேரே மணி இருக்கிற மகள் தானே. அதுல வந்தவர் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2009 இருந்து
இன்னைக்கு 2026 300வது படத்தை தொட்டிருக்காருன்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா எந்த பின்புலமும் இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்கு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எந்த பின்புலமும் இல்லாமல் ஏதோ ஒரு திருவண்ணாமலையில ஒரு இடத்துல பிறந்து என்னது என்ன பந்தல் பாது வாழைப்பந்தல் ஏரியா, வாழைப்பந்தல் வட்டம், அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மேல் நகரம் மேல அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்து வந்து தனி மனிதனாக போராடி இது ரஜினி இந்த விஜயகாந்த் எல்லாம் சொல்ற மாதிரி தான் சினிமாவுக்கான எந்த இதுவும் யாருக்கும் இவங்களுக்கெல்லாம் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு நிலையில் தனக்கென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை என்னன்னா ஒரு மனிதனுடைய கையெழுத்து ஆட்டோகிராஃபா மாறிடணும், அவன் வெற்றியாளன். ஒரு மனிதனுடைய போட்டோ வீட்டுல மாட்டப்படும். இப்ப யோகா வாங்க எனக்கு செல்ஃபி எடுக்கணும் வீட்டுல மாட்டாங்கல்ல, ஒருத்தனை பட்டம் வீட்டுல மாட்டப்படணும். ஏன்னா ஒருத்தனுடைய சொல் தெரியாத மனிதனும் கேட்கப்படணும். அவர் பேசுறாருன்னா அப்படின்னு நம்ம யாருமே தெரியாதான் கேட்கணும். இப்படிலாம் போயிட்டா மாபெரும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வெற்றியாளன். அப்படி பாபு இந்த நிலையை அடையிறதுக்கு அவருடைய இறைவனுடைய துணையும் இருந்திருக்கு நிச்சயம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்பியார் சாமிகளுக்கு பிறகு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பக்தனா நான் பாக்குறது பாபன். அவர் கேள்வி ஒரு கோயில் மாதிரி வச்சிருப்பாரு. ஏன்னா கடவுள் இருக்கு இல்லைன்றது ஒரு ஆனா நம்பினா இருக்கும். அப்படி நம்பி நான் இருக்கிறேன்றதால உனக்கு நல்லது பண்றேன்டா அப்படின்னு அந்த கடவுள் நல்லது பண்றதா தான் நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் பாபு, இன்னும் பல உயரங்களை நீங்க தொடணும். இன்னும் சொல்லப்போனா பல 1000 படங்களை பண்ணி கின்னஸ்ல இடம் பெறணும். இன்னும் பல பேருக்கு நன்மை செய்து உங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாராலும் புகழப்படணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து வந்து ராஜமோகன் நம்ம லெனின் கிட்டையும் இந்த சுசீந்திரன் கிட்டையும் வேலை செய்ய. ஏன்னா சுசீந்திரன் வந்து பாருங்க எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா இவனை சேர்த்துக்கணும்னா நம்ம இன்னும் அளவுக்கு ஒரு உதவி வைக்கினர். அதோடு இல்லாமல் இவன் இந்த ராஜமோகன் வந்து வேற இடத்துக்கு போன பிறகு அவனை கூப்பிட்டு அதுதான் ஒரு 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 கரிசமான்றது. எங்கேயோ போனானே இவங்கிட்ட ஒரு விஷயம் இருக்கிறான்னு கூப்பிட்டு எழுதி பார்த்து நீ கதை பண்ணிட்டான்னு சொல்லி அதை ஒரு சிறந்த படமா மாத்தினது இருக்குல்ல. வாழ்த்துக்கள் ராஜமோகன். ஏன்னா சினிமா வந்து ஒருத்தவங்க சொல்லும் நம்ம சினிமா விட்டு போனாலும் நீ உண்மையா வந்துட்டு உழைச்சின்னா சினிமா உன்னை இழுத்துக்கும். சினிமா மட்டும் இல்லை எந்த தொழிலும் அதுக்கு நீங்க ஒரு உதாரணமா இருக்கீங்க. இன்னும் பல படங்களை சுசீந்திரன் சொன்ன மாதிரி பல படங்கள் நீங்க செய்து மிகப்பெரிய வெற்றியாளனாக வர என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு திருட்டை பத்தி சொல்லுது. திருட்டு என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்ப கார்த்திக் சொன்ன மாதிரி எல்லாருமே இங்க திருடர்கள் தான். என்ன எல்லாருமே வந்து ஏன்னா திருடனா பைத்தியமா இருக்கணும், இல்லைன்னா புறக்காரனா இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா கோயிலுக்கே பெரிய பூட்டு தான் நம்ம போறோம். கோயில் தான் சாமி அவர்லாம் நம்மளை காப்பாற்றுவாரு, அவருக்கே பெரிய பூட்டு போட வேண்டியிருக்கீங்க. ஏன்னா அப்ப ராமர் கோயில நேற்று ஒரு பெரிய திருட்டு நடந்து போச்சு. அப்ப எல்லாம் கோயிலே திருட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப திருட்டு என்பது ஒரு இல்லாதவன் செஞ்சிருவான், இருக்கிறவனும் செய்யறான். அது இல்லாதவனும் திருடுறான்னு கிடையாது. திருட்டு என்பது இருக்கிறவனும் திருடுறான். அப்ப அது வந்து ஒரு பொதுவான இதுதான். ஏச காட்டி கொடுத்துட்டாங்க 330 காசுக்கு ஏச காட்டி கொடுத்த யூதாஸ் அவன் ஃபீல் பண்ணிட்டான். ஃபீல் பண்ணிட்டு அதே தேவாலயத்துல போய் நான் தப்பு பண்ணிட்டேங்க காசை திருப்பி கொடுத்துட்டேங்கன்றான். அவனே காவடிச்சாச்சு இன்னுமே பிறகு அவனும் தற்கொலை பண்ணிக்கிறான். இப்ப இங்க வந்து கடவுளே காட்டி கொடுக்குற சமூகம் இங்க உண்டு. ஏன்னா யாரும் முதல் கடவுள் முதல் மனிதர்கள்ன்றான். முதல் கொலை அவங்க குடும்பத்துல நடக்குது. அவனுடைய முதல் பையனான காயின் அவனுடைய சகோதரனையும் கேட்டான். முதல் கொலை கொலை இது என்ன இடத்துல நடக்கிறது. இப்ப இது ஏதோ ஒரு மர்மமும் உண்மையும் இருக்கு. திருட்டு கொலை இதெல்லாம் அப்படியாக இந்த படம் வந்து ஒரு மோட்டார் திருட்டை பத்தி சொல்லுது. எல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. மோட்டார் என்பது 1886 கண்டுபிடிக்கிறான் ஜெர்மன்காரன். அவன் தான் முதல் காரை கண்டுபிடிச்சவன். அந்த கார்ல இருந்துதான் இன்னைக்கு நம்மளுடைய பயணங்கள் எல்லாமே பெருசாயிட்டு இருக்கு. முன்னெல்லாம் நாங்க கார் வாங்கும்போது என்னன்னா நோ ஹேண்ட் சிக்னல்னு பின்னால எழுதியிருப்பானோ. அது ஏசி கார். அது ஏசி காருக்கு ஹேண்ட் சிக்னல் பண்ண மாட்டாங்க. காரை கேட்டாலும் ஏசி காரா நான் ஏசியான தான் கேட்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது.
அந்த அளவுக்கு நம்ம வந்துருச்சு. முன்னாடி உண்ண உணை உடக்க உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அப்படின்னு மீறி இப்ப ஒரு போனும் காரும் ரொம்ப அவசியமா இருக்கு இல்லையா? அப்ப கார் என்பது இன்றைக்கு உங்களுக்கு தேவையானதாச்சு. சின்ன வீடாயிடுச்சு. அது ஒரு சின்ன வீடுனா நீங்க சின்ன வீடு அது எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அப்ப வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அதை பற்றியான ஒரு சிறந்த படம். இந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமா வந்து ராஜ்மோகன் பண்ணியிருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசரை பத்தி சொன்னாங்க, சுசீந்திரன் சொன்னாரு. எப்போதுமே ஒரு முதல் படத்தை முடிவு பண்றதுக்காங்கள ஒரு பாரதி ராஜாவா இருக்கட்டும், ஒரு பாலச்சந்திரா இருக்கட்டும், மிகப்பெரிய ஆளுமைகளை எல்லாம் யாரோ ஒரு பணம் உள்ளவர் தான் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு இல்லையா? பணம் இல்லாம நீங்க கதையை எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? அப்ப ஒரு சிறந்த இயக்குனரை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளருக்கு அன்பான வாழ்த்துக்கள். அடுத்த இமான் சார் வந்து ரொம்ப அழகா நம்ம சொன்னாரு. மகேந்திரன் வந்து பிலிம் பைன்னு போட்டுக்கவே மாட்டார் மகேந்திரன் சார். ஏன் சார் நீங்க பிலிம் பைன்னு போட்டுக்கல? மகேந்திரன் அவரு சொன்னாரு, என்னுடைய படங்களை நான் வசனம் எழுதி பேச வைத்ததை விட இளையராஜா இசையால் பேச வைத்தார். இசையால் தான் என்னுடைய படங்கள் நிறைய பேசப்பட்டது. என்னுடைய மௌனமான ஷாட்டுகள் எல்லாம் இளையராஜா இசை பேசியது. அவரு இவ்வளவு பேசியிருக்காரு படத்துல. அப்ப மகேந்திரன் நான் எப்படி போட்டுக்க முடியும்னாரு. ஒரு இசையினுடைய வலிமை அது. ஒரு இசையமைப்பாளர் உங்களை இவ்வளவு அழகா பாராட்டி இருக்கிறது என்பது, ஏன்னா அவர் தான் இசை இல்லாம படம் பார்க்கிறார். நம்ம இசையோட பார்க்கிறோம். அதனால சில போரான இடம் கூட அவர் இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுவார். ஆனால் அவரே உங்க படத்தை மிகச்சிறந்த முறையில பாராட்டி இருக்காருன்னா நிச்சயம் இது மிகச்சிறந்த படமா இருக்கு, நல்ல படமா இருக்கு. அதோட காலையங்கத்துல பாடி சார், அடுத்த படத்துல பாடு ஒண்ணு கொடுங்க சார், பாட சொல்லுங்க சார், பாருங்க சார், அருமையான பாருங்க. அடுத்தது வந்து நம்ம லெனின் பாரதி முந்தானாலே எனக்கு ஒரு கதை அனுப்பிச்சாரு. இந்த படத்துல பார்த்தேன், சிவானனா சூப்பரா நடிச்சிருக்காருன்னு ஒரு டைரக்டர் அனுப்பிச்சாரு எனக்கு. எனக்கு கதை சொல்லு. ரொம்ப நம்ம லெனின் பாரதி வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம யாராவது விட்டுட்டேனாப்பா, நம்ம ஓம் பிரகாஷ் தம்பி, ஓம் பிரகாஷ் கேமராமேன் அப்பப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, அப்ப அவன் யாருப்பா ஓம் பிரகாஷ்னு எனக்கு பொண்ணு யோகின்னு ஏதோ ஒன்று சேர்த்து விட்டுக்க. அடுத்தது மேடம் நம்ம அருண்தாசன் மதன் எல்லாமே மாபெரும் கலைஞர்கள். அடுத்தது பாருங்க கேமராமேன் பிரதீப் தம்பி, தானு சார் மட்டும் என்ன பார்த்தாருன்னா ஐயா, அதாவது பார்த்தா ஒரு அப்படி சின்ன பிள்ளையா இருந்தாலும் அறிவான பையன். எனக்கு வந்து ரைட்டர்ல நடிக்கும் போது எனக்கு கேமரா பண்ணாப்புல. அதே போல இன்னைக்கும் இதே ஆர்வத்தோட ராஜமோகனுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருந்து இந்த நல்ல படத்துல பண்ணியிருக்காரு. மற்ற எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. தம்பி, இந்த கொடி 15 வருஷமா எங்ககிட்ட இருக்கு. நாங்க எல்லாம் தோரணம் கட்டுவோம். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தோரணம் கட்டுவோம். இந்த கொடி அதே மாதிரி தனுஷ் ரசிகருக்கு யாராவது கல்யாணம் ஆச்சுன்னா அந்த கொடியை தான் தோரணம் கட்டுவானுவேன். அடுத்தது வந்து காது குத்து எல்லாத்துக்கும் அது போவோம். இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த பசங்க கொஞ்சம் பேரு அதை காதுல மாற்றுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துருக்கு. இப்ப நாங்க வந்து வருஷம் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், அமைப்பாளர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு புதுப்பிப்போம். என்ன ஒருத்தன் திடீர்னு துபாய்க்கு வேலைக்கு போயிடுவான், செயலாளராக இருந்தவன். அந்த இன்னொரு போஸ்டிங் போடணும். அப்படி இல்லைன்னா இருக்கிறவங்களுக்கு திரும்பி புதுப்பிச்சு தரும். அது புதிய மன்றங்கள் திறந்துருப்பாங்க. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி வருஷம் ஒரு விழா நடத்துவோம். அதை இந்த தடவை நடத்தணும். அதுல சில பசங்க கார்ல மாற்ற மாதிரி அந்த கொடியை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதை 4 பேர்ல மாட்டி விட்டேன். அதே வந்து சில நண்பர்கள் வந்து புதிய கொடி அறிமுகன்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. அந்த கொடி எங்கள்கிட்ட இருக்கிற கொடி தான் அது. நன்றி. என்னன்னு சொல்ல புரியல. ஆமா இல்ல, ஆனா சூரியனே ஒரு ஸ்டார் தான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஸ்டார் ஆகணும். ஒவ்வொரு மனிதனும் வெளிச்சத்துல இருக்கணும். வெளிச்சம் ஆகணும்ன்ற ஒரு அடையாளம் தானே இது இல்ல? அமெரிக்கா கொடியிலும் ஸ்டார் இருக்கு இல்ல? என்ன ஒரு ஸ்டார் என்பது என்னன்னா வெளிச்சம். அது ஒரு ஒரு எல்லாமே வெற்றிக்கான ஒரு வகைன்றத நம்ம சொல்றதாங்க. மத்த அதுல வந்து வேற ஒன்றும்
எது எப்போ நடக்குமோ அது நடக்குங்க. என்னப்பா எல்லாருக்கும் டைட்டில் கிடைச்சிருச்சா? நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் இறுக்கமான ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படம். அதுக்கு முன்னாடி நான் வந்து நன்றி சொல்கிறேன். தயாரிப்பாளர்களுக்கு வந்து நன்றி. ஏன்னா இந்த ராஜ்மோகன் அவருக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த கதையை தேர்ந்தெடுத்து நீங்க தயாரிச்சதுக்காக உங்களுக்கு முதல்ல நன்றி. அதோட சேர்த்து உங்களை வரவேற்கவும் செய்வாங்க. அப்புறம் என்னன்னு ஐயா, உண்மைதான். அது பார்த்தா நீங்க ஒரு நாள் சொல்லுங்க, ரீசன் நினைச்சுன்னா சொல்லுங்க, வந்து பாடி காட்டுறேன். சில பாட்டு இருக்குது. இப்போ ஐயா அதுக்குன்னு உடனே வா, இல்ல இல்ல அது வேணாம், அது அங்க போய் இல்ல இல்ல கண்டிப்பா நான் ஐயா ஸ்டுடியோல போய் பாடி காட்டுவேன். ஐயா நான் ஒரு தீவிரமான ரசிகர், உங்களுக்கு தெரியும். நம்ம படம், நம்ம நிறைய படம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு நான் ஒரு மேடை ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் ஐயா, நீங்க ரொம்ப நன்றி. ஆஹ் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் பத்தியும் டீட்டெயிலா பேசணும் எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா நான் வந்து ராஜ்மோகனை பத்தி பேச வேண்டிய இடத்துல இருக்கேன். ராஜ்மோகன் வந்து எனக்கு லெனின் கூட இருந்து தான் எனக்கு பழக்கம், அதுல இருந்து தான் எனக்கு தெரியும். அப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஷூட்டிங்ல வந்து நான் வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். வேடிக்கை பார்க்க அது வேலை இல்லைன்ட்டாரு. அதனால சும்மா ஷூட்டிங் இல்லாதப்போ போய் அந்த உடுமஞ்சோலையில போயிட்டு அந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு இருந்துச்சு. உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அங்க வந்து அங்கதான் இவரை நான் பாக்குறேன், ராஜ்மோகனை. அது எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் நிறைய மாறிட்டாரு. அப்போ எப்படி இருப்பாருன்னா, இந்த நாள் படம் எடுத்து போய் நடிச்சிடக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்குற வீரியம் அப்படி இருக்கும். பரபரப்பா எல்லாரையும் சாட்டையை கொண்டு அடிச்சு விரட்டிக்கிட்டு பாப்பல, ஒரு மாதிரி பயங்கர ஒரு ரகுடா இருப்பாப்புல ஆளு. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நீங்க அவர் அவ்வளவு சாதாரணமா சாதாரணமா நின்னே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமா இருப்பாரு. அப்ப நினைப்பேன், இவர் படம் எடுத்தா மட்டும் நம்ம போயிருக்கூடாது. ஆனா படம் எடுக்கும்போது அப்படியே மென்மையா மாறிட்டாரு. எனக்கு பயங்கரம் சரி, அந்த மாற்றத்தை நான் பார்த்தேன். ஏன்னா அது தெரியல, வேலை பார்க்கும்போது இருந்த கோபம் எல்லாம் இப்ப மாறி அது உள்ள கற்பனை மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. எனக்கு இந்த கதையை வந்து முன்னாடியே நரேட் பண்ணிட்டாரு இவரு. இந்த ஒரு கதை மட்டும் இல்ல, இவர்கிட்ட வந்து ஒரு ஒரு 4-5 வீரியமான கதையை நான் கேட்டேன். இதுல முக்கியமான கதை இது ஒண்ணு. இன்னும் அடுத்தடுத்து அது படமா வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப முக்கியமான இயக்குனரா வந்து ராஜமோகன் வந்து வருவாரு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா. இப்போ எப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு மருத்துவத்தை பத்தி ஒரு எப்படி டீட்டெயிலா எடுத்துருவாரோ, அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்தை பத்தி இன்னொரு படமே எடுக்க முடியாது நிலைமை வந்துடும்ல. அந்த மாதிரி இந்த மோட்டார் சம்பந்தம் இனிமேல் யாருமே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு டீட்டெயில் பண்ணி எடுத்துட்டாரு. அது அது ரொம்ப ஒரு அதுதான் இதே இடத்துல தான் நினைக்கிறேன். ஒரு தடவை கேட்ட ஞாபகம் இருக்கு எனக்கு முழுசா. அந்த வாக்கியம் ஞாபகம் ரொம்ப முக்கியமான வாக்கியம். பாலமேந்தர் சார் சொன்னது, வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ரத்தமும் சதையுமாக பிரித்தெடுக்கப்பட்ட கதைகள் இங்கு ஒரு நல்ல சினிமா உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவரோட அனுபவத்துக்குள்ள இருந்து எடுத்து எழுதின கதைங்கிறதுனால இது கண்டிப்பா நல்ல சினிமா வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இது நடிச்சது. அப்புறம் வந்து நான் லெனின் கண்டிப்பா பேசுறோம். இந்த படத்துக்கு அவர் நிறைய நடிச்சதை தாண்டி நிறைய உழைச்சிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு டீமை செட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா அந்த லெனின் இருந்திருக்காரு. அவர் இங்க இல்ல, இப்ப அமெரிக்கால இருக்காரு. அப்ப தூங்கி நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடில இருந்து அவர் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவர் ஒரு அசாத்தியமான திறமைசாலி. அவர் வந்து வெறும் இயக்குனர் மட்டும் கிடையாது, நிறைய தெரியும். அவர் ரொம்ப சீரியஸான ஒரு படிப்பாளி. அவர் ரொம்ப நிறைய அரசியல் பத்தி பேசுவார். அதை தாண்டி ஒரு ஹியூமர் சென்ஸும் அந்த நடிக்கிற திறமையும் அவர்கிட்ட வந்து அலாதியா இருக்கும். நாங்க தனியா இருக்கும்போது நிறைய தடவை தனியா நாங்க நண்பர்கள் சேர்ந்து இருக்கும்போது அவர் நடிக்க வாங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் போலாம். அப்போ வந்து இவர் கேட்கல. ஆனா அதுக்கப்புறம் நடிக்க வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவரோட சேர்ந்து நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பிரமாதமா நீங்க சொன்ன மாதிரி அந்த எல்லாருமே சொன்ன மாதிரி அவரை பார்த்தா நிச்சயமா போகும். வெளில வந்தோம்னா அவரை சரியா முகம் ஞாபகம் இல்லாத யாருன்னு கண்டிப்பா ஒரு தடவை கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நடிச்சு மொத்தம் பாபு உள்ளிட்ட எல்லாரும் கூட நடிச்ச எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரதீப், நான் வந்து நம்ம சக்சஸ் மீட்ல அதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பத்தி பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் மறுபடியும் பேச வேண்டியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் அன்பு என்னும் எழுதுகோளால் மட்டுமே வாழ்க்கை என்னும் பக்கங்களை அழகாக்க முடியும். அப்படி தம்பி ராஜ்மோகன் முதல் படம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா அவனை நான் வெரி பிகினிங் வந்து பார்த்துருக்கேன். சுசீந்திரன்ட்ட, அப்புறம் வந்து பிரபுட்ட,
எஸ்ஆர் பிரபார் நம்ம சுந்தரப்பாடி இயக்குனர் அப்புறம் வெளியும் கூட. ஸோ வெரி பிகிலும் தெரியும். அவர் அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி. சில இடங்களுக்கு போனா சில பேர் ஞாபகம் வரும். அதே மாதிரி சில பொருட்களை பார்த்தா சில பேர் ஞாபகம் வரும். அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த படம் அடிச்ச பிறகு இந்த டெட் பாடி கொண்டு போவாங்க தங்கராஜன் ஒரு வண்டி, அதை பார்த்து எனக்கு வருது ராஜ்மோகன் வருது. இந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில் அந்த அந்த அதில் ஒரு பாட்டு அந்த தங்கராஜன் ஒரு இது டெட் பாடி கொண்டு போகிற இது அந்த மாதிரி ரொம்ப அந்த சொன்னாப்புல சிவா சுப்பிரமணிய சிவா அது ஏமாற்றுறது சீட்டிங் அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருந்தாப்புல. ஒருத்தரை எப்படி சாமானியர்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயிலாக. ஏன்னா இவன் அந்த இதில் அந்த வேண்டும்னா தப்பானைக்கு வந்து தம்பி தான் அதில் இருந்தனால வந்து ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அதில் ஃபுல்லாக இதனால கரெக்ட் பண்ணி அந்த படத்தை தயாரிச்சிருக்காப்புல, இது இயக்கியிருக்காப்புல. ஏன்னா ஒரு இயக்குவதற்கான ஒரு எந்த விதமான இதுவுமே இருக்காது. ரொம்ப எளிமையா இப்போ ஒரு எப்படி சொல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஃபிலிம் மேக்கிங் பண்ணாங்க. அந்த மாதிரி ரொம்ப சாதாரண ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப எளிய கலைஞனா எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா பழகி ரொம்ப அருமையா வேலை வாங்கி எல்லாம் எப்படின்னு எப்படின்னு சொல்லி வேலை பேப்பரும் இருக்காது சொல்றது இல்லை. சரின்னு சொல்லிட்டு இப்போ அதை நம்ம மேம்படுத்திக்கிறோம். அடுத்து வந்து திரும்ப வேலை குறைச்சு சொல்லி வேற வேலை சொல்லுவான். டேய் என்னடா மாத்திக்கிட்டே கேட தம்பின்னு இல்லைண்ணே அப்பப்போ வந்துரும்னே அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப உள்ள வந்து சொன்ன மாதிரி இந்த காளி சொன்ன மாதிரி ரத்தம் சதயமா அந்த இந்த ஸ்கிரிப்டோடயே இருந்தனால அது அவனுக்கு பத்தின ஐடியா தோணும். ரொம்ப அற்புதமான கலைஞன். கண்டிப்பா வந்து ஒரு தமிழ் சினிமால ஒரு யதார்த்த ஃபிலிம் இருக்கக்கூடிய இயக்குநர்கள்ல கண்டிப்பா கமிஷன் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் நான். போரா தம்பி அந்த நல்ல படையில கூட ஒரு இயக்குனர் வரவாப்புல. இந்த படத்துக்கு இறங்கி வந்து டேட் கொடுத்து இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல ஒரு இயக்குனரையும் ஒரு தயாரிப்பாளரையும் அறிமுகம் செய்த பாபுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பொதுவாக அந்த மேடைகள்ல வந்து ஓரளவுக்கு பேச தெரிஞ்சவங்களே உட்கார வச்சிருவாங்க எப்பயுமே. அதுக்கு ரொம்ப அந்த மாதிரி இந்த தம்பி ஆட்டோ ரமேஷா எனக்கு தெரிஞ்ச ஒரு 25-30 வருஷம் மேல வரேன் மேல இவெல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு மேல இந்த நடிப்புக்காகவே ஆட்டோ ஓட்டிக்கிட்டே வாய்ப்பு காடுவான். ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அசிஸ்டன்டோ டைரக்டருக்கோ யாருக்கும் ஓட்டிக்கிட்டே அந்த மாதிரி ஒரு சரியான இடம் கிடைக்காம அணைஞ்சிட்டே இருக்கா. கண்டிப்பா அடுத்து விரைவிலும் ஒரு மெயின் கேரக்டரா பண்ணுவான். இந்த பக்கம் ஒரு நல்ல கேரக்டர். அந்த பக்கம் அவங்க சுதீர் ஒன்றுமே தெரியல எனக்கு வாங்க மேல வாங்க. ஏன்னா இருக்கவங்க கண்டிப்பா இவங்களையும் இது பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமான தம்பி திருமங்கலம் போலீஸ் இங்க இருக்க வா மேடம். தம்பி காளீஸ்வரர் இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு தம்பி. என்னோட உதவியாளராக பண்ண ஒரு படத்துல வா. ஸோ இந்த படம் கண்டிப்பா ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எப்படின்னா நல்லா அந்த நம்ம பத்திரிகையாளருக்கே தெரியும் ரொம்ப லைவான படங்கள் யதார்த்தமான படங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ சப்போர்ட் இருக்கு. இந்த கண்டென்ட் வந்து இது வரைக்கும் நம்ம உண்மையிலேயே ஸ்க்ரீன்ல பார்க்காத கண்டென்ட். ஏன்னா நமக்கு தெரியாத ஏரியா அந்த மாதிரி ஒரு ஏரியா கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் பங்கு பெற்ற அத்தனை கலைஞருக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. ஐயா பேசலன்னா அப்புறம் ஐயா ரொம்ப தப்பாங்க. என்ன ஐயா ரொம்ப நீண்ட ஒரு எப்ப டக்கு நடத்துவாரு எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அவர் இசையை சொல்ல வேண்டாம். கண்டிப்பா இந்த படத்துக்கு அவருடைய இசை மிகப்பெரிய பலமா இருக்குன்னு நம்புறேன். என்ன பார்க்கல வாழ்த்துக்கலையா. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மழைத்துளி எல்லாம் ஒன்றாக சேர்த்து அருவியாய் ஊற்றெடுக்கும் இவரின் பேச்சு, இவர் புன்னகையில் தொலைந்தே போகும் பெண்மை, சமூக வலைதளங்களில் எல்லாம் தினம் ஒரு திருவிழா காணும் மைனா நந்தினி அவர்களை பேச அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப டைம் எடுக்க விரும்பல. இது வரைக்கும் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜாலியா ஒரு கேரக்டர் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் கொடுத்த ராஜ்மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா யூசுவலா எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும் பின்னாடி வந்துட்டு அவங்க நிறைய எமோஷனல் பண்ணுவாங்க. நிறைய போல்டான கேரக்டரா பண்ணுவாங்க. ஆனா இவங்க ஸ்க்ரீன்ல வந்து இவங்கள நம்ம சிரிச்சு பார்த்துட்டோம், ஒரு காமெடியா பார்த்துட்டோம். இவங்களுக்கு சீரியஸ்னா கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பேர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இந்த கேரக்டர் தானா, ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, நீங்க தான் மேடம் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருடைய பயங்கரமான ஒரு ஹம்பிள் பர்சன். எல்லாட்டுமே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டா, யாருமே மூஞ்சி சுளிக்காம ரொம்ப அழகா வேலை வாங்குவாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜாவும் சரி. ஸோ எவ்வளவோ திட்டு வாங்கியிருக்காரு. திட்டு வாங்கினா கூட யார்கிட்டமே எதுவுமே இது பண்ணாம அப்படியே சிரிச்ச முகத்தோட ஸோ வந்து ஒர்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அர்ஜுனன் 10 அப்படின்னு வந்து நான் சின்ன வயசுல அடிக்கடி மலையில இடி இடிக்கும் போது டக்குன்னு வந்து கனெக்ட் பண்ணிப்போம். முக்கியமா 90s கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஞாபகம் வந்து இந்த ஞாபகம் வந்து இதுல வரும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. ரொம்ப பிரமாதமா பேசினாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தயாரிப்பாளர்களுக்கும் பெரிய நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரியே நல்ல படத்தின் தொடக்கம் வந்து ரொம்ப அரிதிலும் அரிது. படத்துல தொடங்கியிருக்கீங்கிறது ரொம்ப தேங்க்ஸ். இமான் சாரோட மியூசிக் வந்து எப்பயுமே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப கேட்கும் பொழுது ரொம்ப இனிமையா இருக்கக்கூடியதுதான். அதோட கார்த்திக் நதாஸோட வரிகள் தெரிஞ்சு சேரும்போது இன்னும் பிரமாதமா இருக்கும். அதனால சமீபமா வந்து இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் தொடர்ந்து நிறைய பேர் வீட்டுல நம்ம தினமும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுல வந்து அவர் ஹிருதை இருக்கட்டும், இல்ல ஃபர்கான் ஹிருதையில வந்து அந்த ஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆக மாட்டாரோன்னு ஒரு பதட்டாங்க. ஒயில்ட் கார்ட்ல இருந்தீங்கல்ல, ரொம்ப பிரமாதமா அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷமா இருந்துச்சு அந்த விஷயங்கள். டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய கடுமையான உழைப்புமே சொன்னாங்கல்ல, சுசீதர் படத்துல அவர் பண்ணும்போது கடுமையா வேலை பார்த்தாரு, காளி வெங்கட் சொன்னார் இல்லையா, இவர் வந்து இவர்கிட்ட பார்த்தாங்க. அப்புறம் ஒரு கடுமையான உழைப்பு இருந்துச்சு, பெரிய அர்ப்பணிப்பு இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டீம்ல ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே அது ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்புறம் நடிச்ச நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப யோகி பாபு சாருக்கு வந்து பெரிய நன்றிகள். காலையில் வந்து அவர் கூட நான் வந்து நடிக்கலாம் ரொம்ப ஆசை உண்டு. ஏன்னா இல்ல உண்மையா, ஏன்னா இப்போ சமீபமா சில படங்கள் நான் வந்து நல்லா நடிக்கிறேன். முகம் வந்து நல்லவன் தான்ப்பா, பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் அப்படி நல்லா நடிச்ச படம்லாம் ஹிட்டும் ஆயிடுச்சு. அது வந்து அயலி சீரீஸா இருக்கட்டும், இல்ல பைசனா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர்லாம் சாதாரணமா பார்த்தாலே அவர் நல்லவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம என்ன சொல்றேன், அவர் பார்த்தா நல்லவர் தான் சொல்றாரு, நல்லவர் தான் அவரு, இல்லைன்னு சொல்லல. பேசி பழகினதுக்கு அப்புறமா தான் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஸோ அவர் கூட கண்டிப்பா நடிக்கணும் அவங்க சேர்ந்து. ஆமா, அது ஒரு எண்ணம். அது சௌந்தர்யா அவங்க வந்து ரொம்ப பிரமாதம் அக்கா ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்க சென்னை பேச, அவங்க வந்து ஒரு மதுரைக்கார பொண்ணா ஊர்க்கார லேடியா நடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க். அது அதை இயக்குனர் வந்து ரொம்ப மெனக்கட்டு சொல்லி கொடுத்தாரு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொல்ல போனா. வந்து படத்துல வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்புறம் அனாமிகா ஹீரோயின் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எல்லாரும் ஒரு ரமேஷ் ஆப்ல வந்து நானும் ரமேஷும் வந்து படத்துல 2010 தொடங்கினோம். தொடர்ந்து இங்க வந்து நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சவங்க, வாய்ப்பு கிடைக்காதவங்க, அவ்வளவுதான். வாய்ப்பு கிடைச்ச சில பேர் நாங்க அடுத்தடுத்து வந்துடுறோம். மாப்பிள்ளைக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கிடைக்கணும், பெரிய உயரத்துக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். மற்றபடி வந்திருக்கிற முக்கியமான இயக்குநர்கள், கெஸ்டா வந்திருக்கிற நித்திலன் இருக்கட்டும், அந்த பெரிய நன்றிகள். நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படத்தை பெரிய வெற்றி படமா ஆக்கி விட்டோம். எல்லாத்துக்கும் வேண்டிய கிடைக்கும். நன்றி, நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பார்ப்போரை சிரிக்க வைக்க ஒற்றை மனிதனாக முட்டி மோதும் போராளி. உணர்ச்சி மானிட பொதுவானது, அது சென்றாயினையும் சென்று சேர்ந்தது. தமிழ் சினிமாவில் ஒரு இடம் கிடைக்க, தனக்கு ஒரு படம் கிடைக்க நம்பிக்கையோடு நகரும் நடிகர் சென்றாயன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர் தமிழ்நாடு
இது சுபிடமாவனா தப்பான வார்த்தை கிடையாது, நல்ல வார்த்தை. நம்ம படத்துல வந்து நிறைய பேசியிருக்கேன். இது தமிழ்நாடு, இது ஆந்திரா, இது கர்நாடகா, இது உத்தரப்பிரதேஷ், இது மத்திய பிரதேஷ், உசே, இது பசே, இது குசே, தசே, புனே அப்படின்னு நிறைய டைலாக், லென்த் டைலாக் டைரக்டர் சார் வந்து கொடுத்துருக்காரு. நான் பேசிட்டேன். அந்த சீன் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுல இந்த படத்துல வந்து ஒவ்வொரு நடிகரும் ஆஹ், ஒவ்வொரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ணன் பாபனே வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு சீன்லாம் என்ன அறியாம அழுதுட்டேன். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாரு பாபுண்ணே. படமா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கலர்ல இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஒரு கலர்ல இருக்கும். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு டைரக்டர் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல டைரக்டர் நீங்க கொடுத்துருக்கீங்க ப்ரொடியூசர் சார். உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா. நான் நல்ல ஃப்ரெண்டு, நல்லா பேசுவேன். இது நல்லா படத்தை தான் நல்லபடியா முடிச்சிட்டீங்க நண்பா. வாங்க அந்த கம்பெனில போய் கதை சொல்லலாம், அந்த ஹீரோ கிட்ட போய் சொல்லலாம். இல்ல நண்பா, நான் படத்தை முடிச்சிட்டேன், ப்ரொடியூசர் சார் வந்து என்னை நம்பி கொடுத்துருக்காரு, இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வாரமா நான் பேசுவேன். அப்ப அந்த இந்த நண்பா, இந்த சோனி கிட்ட பேசிட்டு இருக்கேன், சரியமாட்டா பேசிட்டு இருக்கேன், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு உண்மையா வந்து டைரக்டர் சார் வந்து வேலை செஞ்சாரு. உண்மையிலேயே ராஜ்மோகன் சார் உண்மையிலேயே சூப்பரு. அது மாதிரி இமான் சார் வந்து, இமான் சாருடைய மிகப்பெரிய ஃபேன் நானு. அப்பா என்ன பாட்டு, ஒரு 3 பாட்டு, அந்த 3 பாட்டுலயே வந்து ஊற வச்சுட்டாரு மனுஷன். சூப்பரா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாரும் வந்து சூப்பரு. மாம்ஸ் காளி வெங்கட் சார் வந்து தயவு செஞ்சு எல்லா டைரக்டர் சாருக்கும் நான் சொல்றேன், மனுஷனுக்கு கொஞ்சம் டைலாக் மட்டும் கொஞ்சம் கம்மியா கொடுங்க. சீரியஸா சொல்றேன். இந்த படத்துல ஒரு சீனுங்க, அவ்வளோ லென்த், அவ்வளோ லென்த் டைலாக், பெரிய லென்த், இவ்வளவு பெரிய லென்த், சிங்கிள் டேக்ல அடிச்சு பாருங்க மனுஷன். உங்களை பார்த்தா அவனுக்கு ஒரு சின்ன லைட்டா ஒரு போறாங்க, அவ்வளவு அழகா பட்டாம அது ரியாக்ஷனோட அந்த டைலாக் டெலிவரி இருக்கு. அப்படி அவர் அழகா சூப்பரா பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பர். இந்த படத்துல நடிச்ச நடிகை, அப்புறம் மாமியார் வந்து சௌந்தர்யா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இருக்கு கவிஞர், நம்ம கவிஞர் மதன் சாரு. ஐயா, ஐயோ தாடி சூப்பரு. அவங்களும் சூப்பரா எல்லாரும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டேன். நான் இங்க வந்தாலும் நடந்துருங்க, அங்கெல்லாம் உட்காந்து ரிலாக்ஸா இருந்தேன். நான் நிறைய பேசாம தான் வந்தேன். எங்க அக்கா கவிதா அக்கா வந்து, சென்றாயா 4 வார்த்தை தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. அதனால போதும். இந்த படம் வந்து கம்மிங் சூன் ரிலீஸ். நான் சொன்ன டைலாக் தான். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், புனே எல்லா மாநிலத்திலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகும். எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆகி ஓஹோன்னு இந்த படம் வந்து ஹிட் ஆகும். ப்ரொடியூசர் சார் சாக்கு மூட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, படம் ரிலீஸ் ஆகும். சாக்கு கோடி கோடியே கட்ட போகுது. உங்களோட நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் சார். தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. நான் முன்னாடி சொல்லணும்ல, சாக்கு மூட்டைன்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் காசு கொட்ட போகுதுன்னா எப்படி? அது எனக்கு தனங்கி வெக்குனாய் போச்சு. அடுத்ததாக சாக்கு மூட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னது. வரும் இல்லைங்களா? சரி. அதனால சூட்கேஸ், பெட்டி எல்லாம் கூட எடுத்துக்கலாமே. அதெல்லாம் ஓல்டு, சாக்கு மூட்டை தான் புதுசு. ஃபன் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சிறிய எறும்புக்கும் அது வாழும் பகுதியே உலகம். அப்படி ஒரு அழகான கதாபாத்திரம், சிறிய கதாபாத்திரமாக இருந்தாலும் பெருமையோடு ஏற்று நடிக்கும் அம்மா நடிகையாக இந்த படத்தில் வாழ்ந்திருக்கும் சௌந்தர்யா அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். மேடையில சிறப்பு விருந்தினரா வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு டைரக்டர் ராஜ்மோகன் சார் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் உள்ளேயே வந்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவர் பார்த்து ஆடிஷன் பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி என்ன கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்தது. கதை இருக்கு வரைக்கும் போனேன், கதை கேட்டேன். எப்போ சார் படம்னா இன்னும் 2 நாள்ல போகுது அப்படின்னு சொன்னாரு. கதையா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா எனக்கு ஒரு தயக்கம் என்னன்னா,
ஆனா அவர் சொன்னதே வந்து இந்த படம் யார் நடிக்க போறாங்க, நான் மாமியாரா பண்ணணும் அப்படின்னு சொன்னதுதான். எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லாங்குவேஜாவுமே இது வந்து எப்பவுமே இப்ப நான் நடிக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே அம்மா ரோலா இருந்தாலும் இப்போ வட்டார வழி இப்ப சென்னைன்னா சாதாரணமா சென்னையில பேசுற மாதிரியும் ஒரு இலைட் ஒரு லேடி அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வந்து இல்ல இது வந்து பேசுற வழக்கு வேற மாதிரி இருக்கும், தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் உச்சரிப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது நான் செட் ஆகணும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சொன்னதே ஒரு மஞ்சள் பூசின ஒரு முகம், ஒரு ஒரு நடுத்தர வயது குடும்பத்தில இருந்து வந்த ஒரு பெண் எப்படி இருப்பாங்க, ஒரு பூ விற்கிற ஒரு லேடி எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் உங்களை லுக்கா நான் கொண்டு வருவேன், நீங்க அந்த நடிப்பதற்கான மெனக்கெடல் மட்டும் பண்ணீங்கன்னா போதும், மீதியை நான் எடுத்துட்டு வருவேன்னு கான்பிடென்டா சொன்னாரு. நான் என்னோட லுக் மட்டும் இல்லாம அந்த என்னோட ஸ்கிரீன் பிரசன்ஸை நான் படம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் மூலமா தான் என்னாலையும் நல்லா பண்ண முடிஞ்சது. அண்ட் அவர் சொன்ன உடனே வாய்ப்பு கொடுத்த கிருத்திகா தங்கபாண்டி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் யோகி பாபு அண்ணா பத்தி சொல்லணும்னா இது 3வது படம். அவர் என்னோட ஆரம்ப காலகட்டம் இந்த 7-8 வருஷமா அவர் எனக்கு தெரியும். நான் 20 செகண்ட் 30 செகண்டுக்கான சில படங்கள் பண்ணியிருக்கேன். அப்போதுல இருந்து எனக்கு தெரியும். அப்போதுல இருந்து அவர் என்னோட ஒரு பெரிய என்கரேஜ். ஐ மீன் அவரை மாதிரி என்ன இந்த துறையில என்கரேஜ் பண்ணவங்க ரொம்ப கம்மி. நல்லா பண்ணணுமா, நீயே இன்னும் சின்ன ரோல் பண்ற, நல்லா பண்ணணும், எப்பவுமே என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு என்னைக்கும் நான் அதுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கேன்னா. அண்ட் எந்த படங்கள் அவரால் சொல்ல முடியும் இப்ப சொல்லுவார், நான் இந்த படங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சொல்றேன், நீ வந்து பண்ணுன்னு கூட எப்பவுமே எனக்கு அவர் சொல்லுவாரு. ஸோ அவரோட சப்போர்ட் இன்னைக்கு அவருடைய த்ரூ அவுட் நான் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல எனக்கும் மதன் சாருக்கு தான் ரொம்ப காம்பினேஷனு. அவரோட அக்காவே பண்ணிருக்கேன் நானு. எல்லா ஒரு படங்களையும் வந்து இப்போ ஒரு காதலன் காதலி, அப்பா பையன், அம்மா பொண்ணு, இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷன் ஹிட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அக்கா தம்பியா என்னால ரொம்ப நல்லா கரெக்ட் பண்ண முடிஞ்சது சார். அவர் சொன்ன மாதிரி என்ன நிறைய இடங்கள்ல இப்படி பேச வேண்டாம், நம்ம இப்படி பேசினா உங்களோட அந்த ஸ்லாங் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன நிறைய இடங்கள்ல நீங்க கரெக்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க அந்த கரெக்ஷன் பண்றது இன்னைக்கு நான் அந்த ஸ்கிரீன்ல பாக்குறப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் அந்த ஊர்ல எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க, நான் நிறைய கத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். ஸோ மற்றபடி எனக்கு ரொம்ப நாளா காளி வெங்கட் அவங்களோட நடிக்கணும்னு ஆசை. இது வரைக்கும் 2-3 படங்கள் நடிக்க வந்து மிஸ் ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்து இமான் சாரை பார்த்து வளர்ந்து இதுல இவங்களோட பாட்டு அதுல என்னோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் அனாமிகா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி. இவங்க பேசி முடிக்கட்டும். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் மேகத்தின் மெத்தையில். வணக்கம். ஆக்சுவலி ஐம் நாட் அ தமிழியன், ஐம் அ பெங்காலி. பட் நான் ட்ரை பண்ணுறேன் தமிழில் பேசுறதுக்கு. ஸோ இஃப் ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணனா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அர்ஜுனன் பேர் பத்து, இந்த ஹீரோயின் ஆஃப் திஸ் மூவி. மை ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார். ஓகே okay yeah. Just normal please. Okay, so my director sir Rajmohan sir, who this project is dream project for him and he trusted me in the Tamil episode. Okay, so எனக்கு தெரியும் சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீம் ப்ராஜெக்ட் அண்ட் நீங்கள் எனக்கு நம்பிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் மேம், thank you for trusting me with this big project and thank you so much Yogi Babu sir. I'll tell in English little event about Yogi Babu sir. He's very reserved. In first day when I met him in the set, அவங்க பேச மாட்டாங்க. அப்போ நான் டைரக்டர் கிட்ட கேட்டேன், சார் ஏன் சார் யோகி பாபு சார் பேச மாட்டாங்க, எப்படி சார்? அப்போ சார் நான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஆஃப்டர் 2-3 days I got to know he's very childlike. He's very sweet. அப்போ நிறைய திங்ஸ் உங்களுக்கே தெரியாம ஆக்சுவலி இஸ் வெரி ஸ்வீட். அது ஒரு காமிப்பாங்க, ஒரு
அந்த மாதிரி ஏதோ. பட் அது இஃப் யூ நோ ஹிம் பர்சனலி இஸ் வெரி ஸ்வீட். உங்களுக்கு தெரியாம நான் நிறைய திங்ஸ் உங்ககிட்ட கத்துட்டேன் ஆக்சுவலி. எப்படி நான் சாரி எப்படி நான் ஆக்டர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், அப்போ ஹவு டு ஃபேஸ் தெம் எல்லாத்தையும் நான் கத்துட்டேன். ஐம் அப்சர்வர், ஸோ ஐ ஹவ் அப்சர்வ்ட் யூ அண்ட் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ. உங்களுக்கு தெரியாது, பட் தேங்க்யூ சார், யோகி பாபு சார், தேங்க்யூ ஸோ மச். Okay, and my assistant directors, இது ஒரு wrong sentence, but why I'm saying assistant director, my assistant directors, because நான் செட்டில் வரும்போது ராஜா ஒரே சண்டே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல அவங்க எப்படி போவாங்க, நான் எப்படி போவேன். So yeah, anyway I'm not understanding, so yeah. So first schedule அப்படிதான் இருந்துச்சு, பட் ஃப்ரம் த செகண்ட் ஷெட்யூல் வி பிகேம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டைம் எனக்கு மா எப்படி எப்படி இது எப்படி பண்ணணுமா எப்படி பண்ணணும் he has supported me throughout. Thank you so much. Thank you for so much of love. Artvik எங்க இருக்கீங்க? Sorry. So he was there supporting me from the first schedule, and he was still there, and I hope this journey will go like so far. You guys will always support me whatever it is. And நான் சொல்றேன். அப்போ again it's another event I'm saying, like when 2019, just because I'm not a Tamilian, I don't know like அவ்வளோ எனக்கு தமிழ் சாங்ஸ்ல புரியாது அந்த டைம்ல. ஸோ 2019 இமான் சரோட திஸ் சாங்ஸ் டிக்டாக் அந்த டைம் அவங்க அந்த சாங்ஸ்ல இட் இஸ் ஸோ ஃபேமஸ். ஸோ வாட் ஹேப்பன்ட், அந்த குடமலை குணம் அது ஒன்று சாங், அது அழகியா அதெல்லாம் இட் வாஸ் ஸோ ஃபேமஸ் தட் ஐ லிட்ரலி காட் இன்டோர்ட் in Tamil language with Iman sir song. And நான் சருக்கு மீட் பண்ணும்போது நான் இது சொல்லவே இல்லை, because I actually waited this stage that I will come here and I'll speak about it. I went to your office and I started admiring that all those this awards and everything. I started like looking at all the awards and I was like, oh my god, I'm really here in Iman sir office. And actually I sort of imagined myself on the time later I'm the heroine of the songs, and I don't know it is my manifestation or whatsoever, but it worked for me and now I am his song heroine. So I feel it is a blessing. Mama character Madan sir, yeah, so he helped me out with a lot of, he corrected me with lot of things. Thank you so much, Amma. Thank you for a lot of, you actually corrected me in lot of things, and I hope we will see each other in other projects. Who else? Linan Bharti sir. Sir, actually from the first day, Linan Bharti sir, whenever I saw him, he had a smile in his face. Like he will be like, "Hi ma," he will be, "Hi sir." So he will be so welcoming and he will welcome you with this warm hug and smile. And if I think of Linan Bharti sir, I'll only just think like on the face then like he'll be like so smiley and all. So thank you sir for being so welcoming. I didn't thought I will talk this much actually, because this is my first stage, and or a personal I want to share in my place. Like I'm from Andaman, and in the history of Andaman, I'm the first heroine. Not even. Thank you so much. It's a personal win for me. Not even one person has came acted in cinema, and my movie I'm sharing with Yogi Babu sir. This is a big win. And what else? Who else?
ஓகே, தேங்க்யூ. ஒரு சாங்ல யோகி பாபு சார் நீங்க பேசுறீங்களே, என்ன பேசினார் யோகி பாபு சார்? சார் சொல்லுவா சொல்லுவா so I can I say sir so you know I told sir is like bit of and kind of person so நம்ம சீன் சொல்லும் போது சார் இது பண்ண மாட்டாங்க. He is not okay with romantic scenes and all. Okay, so he'll be like, I'll not do. Kind of. Okay. Sorry, sir. I'll not do. Kind of. He will do that. So, my director will be like, we will not do. In first shot, will not do. He'll be like, I'll not do. So, I'll be thinking, இதுதான scene. என்ன பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ ஐ ஆஸ்க் மை டைரக்டர் லைக் சார் என்ன பண்ணலாம் நீங்க பண்ணுங்க. ஸோ வாட் நோ ஐ பி லைக் பீட்டிங் ஹிம் இன் த சீன் இட் செல்ஃப். ஸோ ஹி டசன்ட் நோ த சீன் ஐ பி லைக் பீட்டிங் ஹிம் all this we will be talking like I want to jump there, I want to do this, so I will be doing all these things so the scene has to look like really beautiful. அதுக்காக தான் நான் அந்த சில இதெல்லாம் நான் பேசுவேன் சார் இது பண்ணலாம் அதை பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ. Thank you so much. தாயாத கதைகள் தருபவர், நம் மனதை வேரோடு பெயர்த்தெடுத்து காற்றோடு தன் கதையில் பதிய வைப்பவர், குரங்கு பொம்மை மகாராஜா வெற்றி இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாரும் பயங்கரமா சோர்ந்து போயிருப்பீங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இது ராஜ்மா வந்து கூப்பிட்டாரு, தலைவரே ஆடியோ லான்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், யோ நீ கூப்பிடலாம் கூட நான் வருவியா அப்படின்னு. பிகாஸ் இது என் நண்பன். என் நண்பனுக்கு வாழ்க்கை அண்ட் வாய்ப்பு கொடுத்த கிருத்திகா அண்ட் தண்டபாணி சார் அண்ட் யோகி பாபா அண்ணன் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நண்பனுக்காக வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் வந்து நாளைக்கு பண்ணும்போது நாளைக்கு படத்துக்கு முன்னாடி வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன், கொஞ்சம் ஒர்க் பண்ண, தென் நாளைக்கு படம் பண்ண வந்துட்டேன். எனக்கு இந்த ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. நான் இவர்கிட்ட தான் நிறைய பேசுவேன் ஷார்ட் ஃபிலிம் டைம்ல அண்ட் குரோமோ டைம்ல. அதை எப்படி பண்ணலாம், அந்த டெக்னிக்கல் அதை எப்படி பண்ணலாம், அதை யாரு கூப்பிடலாம், எல்லாமே எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு இவரு. அண்ட் என்னோட ஷார்ட் ஃபிலிம் அண்ட் குரோமோ மை டிஸ்கஷன் இதெல்லாம் அவர்கிட்ட பண்ணியிருக்கேன். மகாராஜாவோட ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ சேர்ந்து நாங்கள் நிறைய பண்ணிருக்கோம். அவர் வந்து என்னோட ரூம்மேட், சாரி நான் வந்து அவரோட ரூம்மேட். ஒரு 3 ரூம்ல ட்ராவல் பண்ணிருக்கேன். 2 வருஷம் அது இருக்கும். கஷ்டகாலம் எல்லா டைம்லயும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். எனக்கு அது மூமெண்டால் ரொம்ப மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. எனக்கு அவர் நிறைய சினிமா சார்ந்த பேசும்போது ரூட்டடா பேசுவாரு. லைக் எங்க ஊர்ல நடந்த தலைவரே, இது நான் கேள்விப்பட்டேன், அங்க படிச்சேன். ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது திரும்பி இவர் வந்து படம் பண்ணாலும் ஏதாவது ட்ரூ ஈவெண்ட் தான் எடுத்து பண்ணுவாரு. ஏன்னா எனக்கு ஒரு இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது நினைச்சேன், நான் வந்து எனக்கு அவருக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கதை நடந்தது. நானும் வின் பண்ணிட்டு அந்த காசை நாங்க ஒரு பைக் வாங்கினேன், பல்சர். நானு என் நண்பர் சையத் அண்ட் ராஜ்மோகன் 3 பேர் தான் போய் வாங்கணும். ராஜ்மோகன் தான் கொண்டு போய் ஆர்டிஓல கொண்டு போய் எல்லாம் இது பண்ணாரு. குருமை ஆஃபீஸ்ல வச்சிருந்தேன். நிறைய பைக் இருக்கு அந்த பிளாட்ல. என் பைக் நான் பயந்து உள்ள வைப்பேன். கரெக்டா என் பைக்கை மட்டும் எடுத்து போயிருக்காங்க. அப்புறம் நானு சையத் ராஜ்மோகன் 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனும் அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்து பொல்லாதம் படம் பார்த்து கொண்டு போய் திருட ஏதாவது ஸ்மக்லா யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல போய் எஃப்ஐஆர் போடுவோம்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஷன் போயிட்டு அதை கண்டுபிடிக்க ரொம்ப அலைஞ்சோம். கடைசி வரைக்கும் பைக் கிடைக்கவே இல்லை. அது ஒரு ஈவெண்ட். இது பார்க்கும்போது தோணுச்சு. அண்ட் ராஜ்மோகன் தவிர்த்து இந்த படத்தில் நிறைய பேர் அசோசியேட் இருக்காங்க, நிறைய நண்பர்கள், அப்புறம் அண்ணன்கள், காளி அண்ணன், கார்த்திக் நேதா அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், அருவி மதன் பிரதர், அப்புறம் லீன் அண்ணன், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் நந்தகுமார், முரளி, சதீஷ், நிறைய பேர் அசோசியேட் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வின் கதாநாயகன் இமான் சார் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். படம் வெற்றிய என்னோட தகவல்கள். அண்ட் கவிதா அக்காவோட தமிழுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. முதல்ல வந்து நிறைய விழாக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சினிமா விழாக்கள்ல சினிமா
ப்ரொமோஷனில் ப்ரொடியூசர்ஸ் வந்து பதட்டமாக இருப்பாங்க, டைரக்டர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஆனால் இங்கே பார்க்கும்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் நண்பர் ராஜ்மோகன் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறாரு. அதுக்கு காரணம் எனக்கு என்னன்னா, இந்த திரைப்படத்தை சரியா கொண்டு போய் சேர்த்துடணுங்கிற அந்த சின்ன பதட்டம் மட்டும்தான். அதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் நீங்க வந்து அதுக்கு வந்து துணையா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதே மாதிரி பர்சனலா இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர்ஸ் இன்னும் அந்த ப்ரொமோஷன் சைடு வந்து இன்னும் கூடுதலா கொண்டு போயிட்டீங்கன்னா இன்னும் அது இன்னைக்கு மிகப்பெரிய தேவையா இருக்கு. இது 300வது படம் பாபு வந்து எனக்கு அவரோட 300 படத்துல எனக்கும் என் படம் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தவர். எனக்கு தெரிஞ்சு இந்த 300 படத்துல இதான் முதல் முறை ஒரு ஹீரோயின் வந்து அவர் கியூட்டு ஸ்வீட்லாம் சொல்றது நான் பார்க்குறேன். அதுவே அது வேற அவங்க சொன்னது வந்து சரியா புரியலன்னா முதல்ல அவர் வந்து ரொமான்ஸுக்கு ஒத்துழைக்க மாட்டாரு, அப்புறம் பேசி புரிய வச்சு ரொமான்ஸுக்கு ஒத்துழைக்க வச்சிருக்காங்க. அதானுங்க, அதுவே எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குண்ணே. ஏன்னா ஏன்னா எனக்கு அவர் எவ்வளவு ஒத்துழைச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியும். இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நிறைய நைட் சீன்ஸ் இருந்துச்சு, அது பார்க்கும்போதே வந்து நிறைய ஒத்துழைச்சிருக்காரு, இந்த படத்து மேல ஒரு பயங்கர நம்பிக்கை வச்சிருக்காரு. எனக்கு ட்ரைலர் பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. கெரியர்ல இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். 300 மூவிஸ்ங்கிறத விட அவரும் சரி நம்ம எல்லாருமே சரி இது ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு முதல் படமா மிகப்பெரிய மைல்ஸ்டோனா இருக்கணுங்கிறது வந்து இங்க வந்திருக்கிற அந்த இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது இவரு எவ்வளவு உழைச்சிருக்காருன்னு தாண்டி எவ்வளவு அன்பு வந்து செலுத்திருக்காரு. அது திருப்பி செலுத்துறதுக்காக இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, நானும் வந்திருக்கிறேன். எனக்கு இங்க பார்க்கும் போதுதான் எனக்கு இவர் நிறைய பழகலைன்னா கூட எனக்கு இந்த ஒரு இடம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரும் போது எனக்கு அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க இருந்தது. இந்த படத்தோட விஷுவல் பிரதீப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் ரைட்டரு சேத்துமான் அதெல்லாம் தாண்டி இதுல வந்து அதான் கேட்டுட்டு இருந்தேன், நிறைய லைவ் லைட்டிங்கா தெரிஞ்சது அப்படிலாம் பக்கத்துல உட்காந்து கேட்டிருந்தேன். ரொம்ப அருமையா இருந்தது பிரதீப் அவரோட விஷுவல்ஸ். முக்கியமா இமான் சார், நான் வந்து அசிஸ்டன்டா இருக்கும்போது வெளியே அவர்கிட்ட பாட்டு வாங்குறதுக்காக பாட்டுனா அவரு ஒரு சரி கொடுப்பாரு, உட்காந்துருப்போம். அவங்க அப்பா அப்பப்ப டோரை திறந்துட்டு உள்ள போகும்போது அப்படியே கேட்போம் அந்த சவுண்ட் எல்லாம். ஏதாவது ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வாசிக்கிட்டே இருக்கிறது, பாட்டு ஏதாவது வருதா என்ன வருதுன்ட்டு எனக்கு அந்த காலகட்டம். ஏன்னா இந்த 2 பாட்டு கேட்கும் போது கார்த்திக் நேதா சொன்னாரு, இந்த மாதிரி கார்த்திக் நேதா சார் அண்ணன் இமான் சார் சொன்னாரு உங்களுடைய தமிழுக்கு வந்து இதுன்னு. ஆனா இந்த கரெக்டா இந்த 2 பாட்டுல அந்த தமிழை சரியா ஒலிக்க செஞ்சது எனக்கு வந்து ரொம்ப இந்த பாட்டோட அந்த இது வந்து கேட்கறது வந்து ரொம்ப அருமையா இருந்தது சார். ஒரு மெலோடி பாட்டு, அதுவும் உங்க குரல்ல நீங்க சொன்னீங்க இங்க வந்து இது நான் ரொம்ப நாள் கழிச்சு பாடுங்க, நான் கேட்கும் போது தோணுச்சு எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட குரல் இந்த மெலோடியில கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். இன்னும் நிறைய நீங்க வந்து மெலோடி பாடல்கள் பாருங்க சார். இதில் நடிச்ச நடிகர்கள் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெவ்வேறு படங்கள்ல சிறந்த கதாபாத்திரமா நிறைய படங்கள் பார்த்தோம். இதுல ஒட்டுமொத்தமா இத்தனை நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து சிறந்த எல்லா திரைப்படங்களும் நடிக்கிற நம்ம காளி வெங்கட் அவர்கள், மதன் அவரு ரமேஷ்னா, அப்புறம் உங்க அம்மா கதாபாத்திரம் ஆக்சுவலா அவங்களை ஃபர்ஸ்ட் தெரியல, இவங்க மைக்ல பேசினவங்க தெரிஞ்சு. இப்ப சமீபத்துல அவங்கள ரெசார்ட் அதுல நான் பார்த்தேன், அதுல நல்லா அவங்க இது பண்ணிதாங்க. மற்ற எல்லாருமே மைனா இருக்காங்க, ஹீரோயின் அவங்க எல்லாருக்குமே. குறிப்பா வந்து தயாரிப்பாளர் அவர்களுக்கு இது வந்து நிச்சயமா வந்து ஒரு ராஜ்மோகன் அவர்களுக்கு முதல் படம் அப்படிங்கிறத தாண்டி இந்த படம் உங்களுக்கும் வந்து உங்க தயாரிப்புக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். பாபுன்னு எனக்கு மறுபடியும் வந்து வாழ்த்துக்கள். 300வது படம் எனக்கு தெரிஞ்சு இது அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு 400வது படம் ஆயிருக்கும்னு நம்புறேன். ஆயிடுச்சு இல்லைன்னா ஆயிடுச்சு, 400வது படம் ஆயிடுச்சு. அந்த விழாலையும் வந்து 500 அதனால அந்த விழாவை வந்து பேசலாம். ரொம்ப நன்றி. சரி, 300 400 500 1000 வரைக்கும் போயிட்டே இருக்கலாம் சார், பரவாயில்ல பாத்துக்கு. உறக்க சொல்லி இருக்கிறார். களம் புதிது, இந்த கதை புதிது, இவருக்கு இந்த படமும் புதிது. உறுதியான வெற்றி வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அறிமுக இயக்குனர் ராஜ் மோகன் அவர்களை. வந்திருக்க பிரஸ் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு 18 வருஷம் போராட்டம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிருத்திகா தங்கப்பாண்டி மேம்க்கும் தங்கப்பாண்டி சாருக்கும் நன்றி. என்னோட சொந்த காசை போட்டு எடுத்திருந்தா கூட இப்படி படம் எடுத்துருக்க மாட்டேன். என்னை அவ்வளோ சுதந்திரம் கொடுத்து முழுமையாக என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட கனவு ப்ரொடியூசர் அவங்க இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கு நானும் கூட சப்போர்ட் பண்ணுவேன்.
ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க அறிமுகப்படுத்தினது என்னுடைய தம்பி சுந்தரபாண்டி தான். அவன் தான் என்னை கூட்டு புதுசில் என்ட்ரோ பண்ணிட்டான். ஸோ அவனுக்கு என்னுடைய பெரிய நன்றி. அப்புறம் மீனா வந்து ரெஜின் ராஜேஷ் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சண்முகமூர்த்தி சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் அசோசியேட்டாக இருக்காங்க. டிஜி தியாகராஜன் சாருக்கும், அர்ஜுன் தியாகராஜன் சாருக்கும், அப்புறம் செந்தில் தியாகராஜன் சாருக்கும், அப்பு சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் ஓகே, அப்புறம் இது யோகி பாபா நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு 7 வருஷம் 8 வருஷம் நான் சினிமாவில் இல்லை, வெளியே வந்துட்டேன். ஒரு டிரைவராக தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். ஒரு நாள் லாக்டவுன்ல திடீர்னு அவர் கால் பண்ணாரு. அவர் யார் நம்பர்னே தெரியல. நான் யோகி பாபா பேசுறேன்னாரு. பார்த்தா அவரோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் ஒரே டைம் தான் ஆரம்பிச்சது. ராஜகோட்டை படத்தில் அசினேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் அவர் யோகி படத்தை வச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு நான் கிளாப் அடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு இதுல அவரோட growth கொஞ்சம் தான் வளர்ந்துட்டே இருந்துச்சு. நானும் அவர் கூட பேசிட்டே இருந்தேன். ரொம்ப பீக் போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட தொடர்புல இல்லை, அவர் நம்பரும் என்கிட்ட இல்லை. இப்போ திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி என்னடா அந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது வாடா எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்றான்னு சொன்னாரு. ஸோ அப்படி ஆரம்பிச்சுதான் அன்னைக்கு அர்ஜுன் பேர் 10 3வது படமா வந்திருக்குது. யோகி பாபா நான் ரொம்ப நன்றி. அப்புறம் யோகி பாபா நான் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப எனக்கு நிறைய கஷ்டங்கள் சின்ன சின்ன விஷயம் அனுபவிச்சு நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் 3வது படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் யோகி பாபு நான் வந்து அவருக்கு இன்னொரு கதையும் சொன்னார். படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அவர் கேட்டாரு, இன்னொரு அடுத்து ஒரு கதை சொல்றேன்னாரு. அப்புறம் சொல்லுவேன் என்ன சொல்லும் போது பார்த்தோன்னா அவர் ஒரு நல்ல ஒரு லக்ஸரி கார் ஒன்று அண்ணன் வாங்கியிருந்தாரு. வாங்கிட்டு வந்துட்டு புது கார்ல எல்லாம் அப்படி ஏமாற்ற மாட்டாங்கடாண்டாரு. ஆனா அடுத்து நம்ம பார்ட் ஒன்று பண்றோம்ண்ணே, அது புது காரை வச்சு தானே. டேய் நான் காலையில வண்டி ட்ரிப் பண்றா, ஓட்டி பாடுறேன். அப்புறம் அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது, அதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ரொம்ப நன்றி பவனு. அப்புறம் காளி வெங்கடனாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரு இந்த கதையில ஃபர்ஸ்ட் சொன்னது சம்பூர்ணி சார் தான். அவரு ஒரு சூழ்நிலையில பண்ண முடியாம போயிடுச்சு. அப்புறம் காளி வெங்கடனார் தான் நின்று நான் என்னை கூட்டு போய் அறிமுகப்படுத்தினாரு. ஹீரோவா அவர் பண்றதுக்கு தான் அந்த கதையை சொன்னோம். அப்புறம் ஒரு கடத்துல அவரை கேரண்டர் இந்த படத்துல இந்த நம்ம மொத்தம் நீங்க என்ன வேணா லோன் வாங்கிங்க, அந்த கேரண்டி கையெழுத்து போட்ட ஒரு ஆளு ஒரு முகம் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது காளி வெங்கடன் நம்ம அவங்களுக்கு எல்லா பேருக்கும் ஞாபகம் வந்துடும். அந்த கேரண்டி கையெழுத்து பொருள் அவங்க என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அண்ணன் அழகா பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருவேன். அவருக்கு எனக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இந்த கதை சொல்லும் போது அவரு புது கார் வாங்கி அவர் ஏமாந்த கதையை என்கிட்ட சொன்னாரு. ஒரு கார் வாங்கி அந்த கதையை சொன்னாரு. அப்புறம் யோகி பாபா கதை சொல்லும் போதும் அவரோட அஸ்டன்ஸும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதுல ப்ரொடியூசர் சார்ட்ட கதை சொல்லும் போது அவங்களும் ஒரு வண்டி வாங்கி ஏமாந்துருந்தாங்க. என்னோட எடிட்டரும் ஏமாந்துருந்தாரு. இப்படி எல்லா பேரும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு ஏமாந்த கதையா தான் இருக்கும். அவங்க ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டதோ, ஒரு லோன் வாங்கினதோ, அப்புறம் புது வண்டி வாங்கி நம்ம 2-3 வருஷத்துல வண்டியை மாற்றி வச்சிருப்போம். இப்படி எல்லாத்துலயுமே எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ட்ரெண்ட்ல உள்ள கதை தான். பெரிய உள்ள பிரச்சனையா போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கதையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் முதல் படம் இதாக இருக்கு. ஒரு நாளா பார்த்துக்கிறேன். அப்புறம் மைனா மேம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈவனோட அம்மா கேரக்டர் தான் அவங்க நடிக்க கேட்டேன், மாமியாரா. அவங்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. அது எனக்கு என்ன வயசு என்ன பிடிச்சிக்கு மாமியார்ன்றேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் வேற எதுவும் கேரக்டர் வேற எதுவும் கதையில வேற எதுவும் கேரக்டர் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மைனா மேம் வந்து நான் ஒரு நாள் கால் பண்ணேன், நீ தான் அவங்க படத்துல எனக்கு கேரக்டர் இல்லைன்றீங்களா, அப்படி இப்படி நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. இல்லை மேம் கொஞ்சம் வயசு எங்க இருக்க ஒரு வட்டிக்காரன் கேரக்டரு, நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு மேம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேம். அப்புறம் அம்பிகி ஸோ அவங்க வந்து யோகி பாபா நான் வந்து ஒரு கான்ட்ரவர்சியா கேரக்டரே அந்த ஹீரோயின் கேரக்டர் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கேரக்டர் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கேரக்டர் அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் ஹீரோ நான் ட்ரை பண்ணோம், நாங்க செலக்ட் பண்ணல, யாரும் நடிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க தான் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் இமான் சார்
இமான் சார் வந்து உண்மையிலே அவர் ஒரு குழந்தை, ரொம்ப குழந்தை. ஒன்னே ஒண்ணுதான் சார், ஒரு சின்ன ஹெல்ப் சார்ங்க, சொல்லி வந்தாருன்னா முடிஞ்சு அவ்வளவுதான். அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, நான் போயிட்டே இருப்பேன். நிறைய ஹீரோங்க நிறைய ஹீரோ வளர்த்துட்டீங்க சார். இந்த படத்துல வந்து யோகி பாபா நான் வந்து அவரே சொல்லுவாரு நான் காமெடியன் தான், ஆனா இதுல வந்து இமான் சார் வந்து நான் எடுத்த படத்தை வந்து அவர் ஹீரோவே அவர் பிஜிஎம் மிரட்டி நிப்பாட்டிருக்காப்புல. அந்த அளவுக்கு இமான் சாரோட ஒர்க்கு பல முறை நல்லபடியா பண்ணிட்டு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். அப்புறம் நித் கார்த்திக் மேத்தா. கார்த்திக் மேத்தா வந்து அவரு ஒரு 15-16 வருஷம் நண்பர் தான் நானும் வரும். லெனிவண்ணா மூலியமா இந்த படத்துல பேசி பார்த்துருந்தோம்னா எழுதிட்டு ஒரு நாள் நான் கேட்டேன், நண்பன் என்ன உங்களுக்கு தெரியுமா நண்பா? எனக்கு தெரியாதுன்னாரு. நான் அவன் நண்பர் தான். நீ நண்பரா நீங்க? உனக்கு தெரியவே இல்லை இல்ல, அப்போ ஒரு டைம் நண்பா அவங்க நண்பர்கள் 2 பேரும் அந்த மாதிரின்னு சொல்லுவதையும் அப்புறம் இந்த கதை சொல்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நல்லா பாட்டு எழுதி கொடுத்தாரு. ஸோ அப்புறம் மதனண்ணாவும் நானும் மோட்டார் பில்லு தான் ஒரே இதாக இருந்திருக்கோம். ஸோ அவர் கதை சொல்லணும்னா நல்லா இருக்கு தம்பி பண்ணிடலான்ட்டாரு. ரமேஷ் அண்ணாவும் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டரா பேசப்படும் நம்பி இருக்குண்ணா. அப்புறம் மாமியார் கேரக்டர் பண்ண சௌந்தர்யா மேம். சௌந்தர்யா மேம் வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தாங்க பண்ணலான்னு. ஸோ அவங்ககிட்ட ஒரு கோவம் இருக்கு, அவங்க கண்ணில் அது நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணிக்குவாங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் பெரிய லெவலில் பேசப்படுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. அப்புறம் பிரதீப் கேமராமேன், என்னோட கேமராமேன் பெரிய சப்போர்ட்டு பிரதீப். ஸோ அவர் ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இன்னும் அவர் ஒர்க் பண்ண படம் எதுவும் வெற்றியாகல, இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஹீரோ சினிமாவில் ஒர்க் பண்ணோம். வாழ்த்துக்கள் தம்பி. அப்புறம் எனக்கு எடிட்டு சார் இன்னும் காசு சொன்னாங்க சார். அவர் வந்து ஒரு 60-70 படங்கள் மேலே எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அவங்களுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். என்னோட ஆர்ட் டைரக்டர் சேகர் சொல்லி அவர் வந்து கோட் அமரன் அந்த 2 படங்கள் பண்ண ஆர்ட் டைரக்டர். ஸோ அவர் இன்னைக்கு வர முடியல, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட டீம் அஸ்னாட் டீம் எல்லா பேருக்கும் சொல்லிக்கிறேன். அரவிந்த் சார், நந்தகுமார், அப்புறம் ராஜா, முரளி, சுரேஷ் அல்லவா, சதீஷ், ஆர்த்திக்கு, கார்த்திக், இவங்க எல்லா பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னுடைய அசிஸ்டன்ட் கிடையாது, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன டேரக்டர் ஆகியிருக்காங்க. அதுதான் இவங்க பூரா என்னுடைய நண்பர்கள் தான். நண்பர்கள்லாம் சேர்ந்து சப்போர்ட் எல்லா பேரையும் சப்போர்ட் வேணான்னு உள்ள கூப்பிட்டு இழுத்து எல்லா பேரையும் வேலை வாங்கிட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் வேற யாரையும் மாதிரி நேரத்தில் யோகி பவனா என்னமோ நன்றி. நான் தேங்க்யூ. எல்லாரையும் சொல்லிட்டு நான் வேற லகரி முருகன் சார். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அவங்க தான் அந்த அர்ஜுன் பேர் பட்டு படத்தோட சாங் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பிரசன் மீடியா. சென்றான் நண்பர் சென்றான், அவர் வந்து அந்த புலவன் படத்துல வந்து ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லா பேருமே சொல்லுவாங்க அந்த பைக் திருடான்னு சொல்லி. இந்த படம் இவருக்கு ஒரு ஐகானிக்கா ஒன்று மாறும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பெரிய இதாக அமையணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. அது எப்படி ஹீரோவை நாங்க சும்மா விட முடியுமா? அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். திறமை என்பது தேடலில் இல்லை, உங்கள் முயற்சியில் வியர்வையில் இருக்கிறது. அந்த முயற்சி 300 வரை சென்றிருக்கிறது, படங்கள் பல வென்றிருக்கிறது. தோற்றத்தில் சாதாரணமாக தெரிந்தாலும் கொடுக்கும் கதாபாத்திரத்தை தன்வசமாக்கி நம்மை சிரிக்க வைப்பதில் இவரே சரித்திரம். முகத்தை அசைத்தால் சிரிப்பு வெடிக்கும், அவர் மௌனமாக இருந்தால் கதையே முடிக்கும். காமெடி தளத்தில் தனித்த பாதை, தமிழ் சினிமா கொண்டாடும் புதிய கதை நாயகன். கதை நாயகர்களுக்கு இணையாக திரையில் இவருக்கென ரசிகர்கள் கூட்டம். காலம் ஒருவனை சோதிக்கும் போது அவன் துவண்டு விடாமல் சிரித்தால் அந்த சிரிப்பு வரலாறாகும். அப்படி ஒரு வரலாறு யோகி 300. அர்ஜுனன் பேர் 10. உங்களை பேச இனி பத்தாது. அழைக்கிறோம் கதை நாயகன் யோகி பாபு அவர்களை. நீ எதுக்குறாங்க வந்த முன்னாடி பலா. எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் தங்கப்பாண்டி சார், கீர்த்திகா மேடம், ராஜ்மோகன், உங்களுக்கு ரொம்ப நன்றி. 300 எப்படா கண்டுபிடிச்சு? இது நமக்கு பத்தாது. நடிகரா இருந்துட்டா நமக்கு வந்து நம்மளே ஒரு நம்பர் போட்டு நம்மளே இது வந்து பெருமைப்படுத்துறத விட காலம் கடைசி காலகட்டத்தில் சொல்லணும். நாகேஷ் சார், மனோரமா, நான் நகைச்சுவை நடிகரை சொல்றேன், எல்லாரும் சேர்த்து தான் சொல்றேன். அந்த இடம் அந்த இந்த லெவலில் நம்ம போகணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோதான். எனக்கு இது வந்து சென்றாயன், ரொம்ப நன்றி. என் சீன் அழுகுற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. ஆனால் வச்சிருக்கேன் நான் எடிட்ல. அடுத்த மைனா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ணாமிக்காவா, ராஜ்மோகன், நம்ம வந்து 2016 வந்து நயன்தாரா கூட நடிச்சிட்டோம். சரியா? எந்த ஹீரோனி நடிக்கலாம், நம்மள அதை பத்தி கவலை இல்லை. கதை தானே நமக்கு முக்கியம். சரிங்களா? ரொம்ப நன்றி நீங்க என் கூட நடிச்சதுக்கு. இமான் சார் பத்தி சொல்லணும்னா, அவர் பயங்கரமா என்ன பாராட்டினாரு. நான் உண்மையிலே சொல்றேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். ஏன்னா நாங்க வந்து பிரபு சலமன் சார் படம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மேம்போ படத்துல வந்து அதிகமா பிரபு சலமன் சார் வந்து நானும் அவரும் உங்களை பத்தி தான் சார் நிறைய பேசிட்டு இருக்கோம். நான் அந்த அளவுக்கு உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவாரு. பேசிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். கண்டினியூ எல்லா படங்கள்லயும் என்னோட லீடு படங்களையும் நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். கண்டிப்பா நீங்க பண்ணி கொடுங்க சார். ஏன்னா நான் இந்த படத்தை ரிக்வஸ்ட் பண்ணேன், அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த ஹெல்ப் பண்ணாரு. ரொம்ப நன்றி சார். இப்போ காலி ஏன் போஸ்டர் மாதிரியே வச்சுருக்கிற மூஞ்சி வந்துச்சா? காலி என்கிட்ட எனக்கு ஒரு நல்ல நண்பர், சொன்னோடனே வந்துட்டாப்புல, வந்து பண்ணிடலாம் பாபு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் படத்துலயும் இப்போ ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, நீங்க ஹீரோ பண்ற படத்தை கண்டிப்பா நான் வரும் காலி, 2 சீனா இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவோம். நெத்திலான் ஒன்றும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு, ஆடியோ பிடிச்சிட்டு வந்ததுக்கு. லிரிக்ஸ் ரைட்டரு அப்புறம் நேதா சார் ரொம்ப நன்றி. மதன் சார், ரமேஷ் சார், சௌந்தர்யா மேடம், எனது நண்பன் பொம்மநாயகி டைரக்டர் ஷான், ரொம்ப நன்றி. கேமராமேன் பிரதீப், எல்லாரும் ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு கொஞ்சம் இதெல்லாம் எல்லா மேடையில் கொஞ்சம் தான் பேசி இறங்கிடுவேன். சரி, கொஞ்சம் அப்படி பேசுகிறேன், கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க எல்லாரும். ராஜ்மோகன் வந்து எனக்கு ராஜபாட்டிலேருந்து எனக்கு நல்லா பழக்கம், கிளப்போட அடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அவர் அண்ணன் சுப்பிரமணிய சிவன் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆற்காடு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எங்கள் தாத்தாவோட பூர்வீகம். நாங்கள் பிறந்ததெல்லாம் எல்லாமே சென்னை வச்சு தான். நாங்கள் எல்லாமே வெளியூர்லேருந்து வந்துட்டா மட்டும் இங்கே வந்து வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் கிடையாது. சென்னையில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் இந்த 24 வருஷம் அனுபவப்பட்டிருக்கேன். 2009 வந்து யோகி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் நியூஸ் சபா எல்லா சேனல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆர்ட் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய வேலை பார்த்துருக்கேன். அது என்னோட வளர்ச்சிக்கு நான் பண்ணி தான் ஆகணும். ராஜ்மோகனை பற்றி நான் சொல்லிடுறேன், அதை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். வந்து என்கிட்ட ஒரு முறை கதை சொன்னான். கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டேன். இப்போ நான் என்னோட ஆஃபீஸில் உட்காரும்போது அந்த ராஜ்மோகன் ஞாபகம் வந்தது எனக்கு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபோன் அடிச்சு கேட்டேன். ரொம்ப ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 3 வருஷத்துக்குள்ள 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் அடிச்சு, என்னடா பண்ற அப்படின்னா, அண்ணா இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேண்ணா சினிமா கொஞ்சம் அப்படின்னு, வாடா படம் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணோம். அது அப்படிதான் இந்த படம் ஆரம்பிச்சோம். சரிங்களா? இது வந்து இது மாதிரி நிறைய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்றது ரெடியா இருக்கேன். வாங்க, கரெக்டா பண்ணு. சரிங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நடிச்சிருக்கீங்க. நீங்க நடிக்காத நடிகர்கள், சேர்ந்து நடிக்காத நடிகர்கள் யாரும் இருக்காங்களா? யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க கூட சேர்ந்து தான் நடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அவங்களெல்லாம் வெள்ளம் போச்சுனா போட்டு நம்ம நடிக்கலாம். கமல் சார்கிட்ட தான் நான் நடிக்கல, சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். கமல் சார் நடிக்கும். சார், இந்த 300 படங்களை நடிச்சதுக்கு வந்து உங்களோட தெய்வ பக்தியும் ஒரு காரணமா எடுத்துக்கலாமா? அது நான் தான் எடுத்துக்க முடியும். பாக்குறேன், நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்? தெய்வ பக்தின்றது எல்லாருமே எல்லா
எல்லாரும் அவங்க கொண்டுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நான் முருகனை வேண்டேன், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, அதனால கடவுளை என்னை காப்பாத்துறான், அவ்வளவுதான். 300ன்றது ஒருவேளை அதிகமா சொல்லலாம், 3000 கூட ஆகலாம். ஹீரோயின் பத்தி 2 வார்த்தை சொல்லுங்களேன். ஹீரோனி தான் சிவிட்டு ரிவிட்டு போயிட்டாங்க. ஹீரோனி எனக்கு என்னங்க இருக்குது, நான் எனக்குன்னா நான் எந்த பிரேம்ல நின்னாலும், இப்ப நான் என் தம்பி ஷான் சொன்ன மாதிரி தான், எந்த பிரேம்ல நின்னாலுமே எனக்கு காமெடி முதல்ல நான் முகத்தை காட்டிடுவேன். ஏன்னா அந்த காமெடி தான் எனக்கு சோறு போட்டுனது இன்னைக்கும். அதனால லீடு கதைக்கு நீங்க யூஸ் பண்ணீங்க, காமெடினாவே என் வாழ்க்கையை நான் ஓட்டுறேன், அதான். சரிண்ணா மேடம், வெள்ளடி சொல்லட்டுமா? உங்க ரசிகர்கள் 300 படங்கள் வரைக்கும் கொண்டு வந்த உங்களோட ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. இது கம்மி, இன்னும் நிறைய உங்களுக்கு நான் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம், நன்றிங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இந்த விழா நிறைவுறும். இப்போது யோகி பாபு கதை தேங்க்யூ. இவ்வளவு பெரிய மாலை எல்லாரும் க்ளோஸ் இருந்தா தெரியுது. எனக்கு இந்த போஸ்டரோட எடுத்தாங்க. இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். ரெடியா இருக்கு. முடிக்கட்டும். சென்ட்ரா எனக்கு வேலை கொஞ்சம் கேக் எடுத்து கொடுங்க. கேக்கு கட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த நிகழ்வுக்கு போலாம். இதுல வந்து இப்ப 3 பேர் ஒருத்தரா வந்து இந்த இசை வெளியீட்டு நடத்த போறாங்க. இந்த ட்ரெய்லர்ல பார்த்தோம், இந்த வண்டி யாரோடது, உண்மையான ஓனர் யாரு அப்படிங்கறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்ததுல. இப்ப நம்ம வந்து யோகி பாபு சாரை கூப்பிட்டு அதை ஓபன் பண்ண வைக்கலாம். வாங்க சார். கொஞ்சம் அந்த பின்னாடி விஷுவல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுங்க. யோகி பாபு சார் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார் ட்ரை பண்ணுங்க. பின்னாடி யாராவது ஒருத்தர் நெல்லுங்க, சப்போர்ட்டிவா. ஓகேவா? ஓபன் ஆச்சா? என்ன சார், அந்த வண்டிக்கு நீங்களும் ஓனர் இல்லையா? காலி வெங்கட் சார் ட்ரை பண்ணலாமா? மைக் கொடுங்க, ஹேண்ட் மைக் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார் சொல்லுங்க, இது வந்து உங்க வண்டி இல்லையா அப்படிங்கிற மாதிரி. என் வண்டி இல்ல. என்னது? நான் சுத்தியும் திறக்கல, அதனால என் வண்டியும் இல்லை.
சரி அப்ப உனக்கு இன்னையோட ஹீரோ வந்து இமான் சார் தான். இமான் சார் நீங்க வாங்க. ஐயா வாங்க. வாவ். அர்ஜுனன் பேர் 10 படத்தோட இசை வெளியீடு இப்போது கரவொலியில மீண்டும் அடுத்த விழாவில் நம்ம சந்திக்கலாம். வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும். தேங்க்யூ. சொல்லுங்களேன். சொல்லுங்க. Close it.